ஓகே சார். இப்போ வந்து ரிஸ்கையும் ரிட்டர்ன்ஸையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ்? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஒன்று இருக்குது. முதல்ல அது என்ன பண்ணுவேன், ஏன் இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எப்பவுமே சொல்லும்போது ஹையர் த ரிஸ்க் ஹையர் த ரிட்டர்ன் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். சிமிலர்லி எங்கே ரிட்டர்ன் அதிகமாக இருக்கோ அங்கே ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். அது தெரிஞ்சால் நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. பட் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம கண்மூடித்தனமாக எடுக்க முடியாது. எந்த ஒரு இதுவும் பண்ணும்போது ஒரு மெஷர்டு ரிஸ்க்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நான் போக முடியும், இப்போ நான் இங்கே 2 அடி ஜம்ப் பண்ண முடியுன்றது என்னோட ரிஸ்க் எடுக்கலாம். 10 அடி தூரம் ஜம்ப் பண்ண முடியுமான்றது அன்ரீசனபிள். ஜம்ப் பண்ண முடியாது, தேவையான ரிஸ்க் எடுத்து கீழே விழக்கூடாது. ஸோ அப்போ இந்த விஷயம் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இதில் இந்த ஸ்கிரிப்ஷன் நான் வாங்கலான்னா எவ்வளோ ரிஸ்க் எனக்கு இருக்குது, அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயம் சொன்னேன், ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஒன்று சொல்கிறோம் இல்லையா. பொதுவாக அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எது நம்ம பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ், டி பில்ஸ் சொல்லுவோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டி. நம்ம ஊரில் ஜென்ரலாக வந்து அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்றது பெஞ்ச் மார்க் கொடுத்துடும். ஏன் அதை ரிஸ்க் ஃப்ரீ சொல்கிறோம், இது ஒரு கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து பாரோ பண்ணுது, ஸோ கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க, ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இருக்குது. அப்போ நான் ஒரு டிபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோட பணத்து மேலே எனக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நான் போட்ட பணம் 100% எனக்கு திருப்பி கிடைக்கும் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட்.